திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மத்திய கிழக்கு பகுதியிலே போர் பதற்றமான சூழ்நிலையில் தொடர்ந்து நீடித்து வருகிற அதே சூழ்நிலையில் ஓமான் நாட்டு கடற்கரை பகுதியில் MT செட்ஃபோலா என்று சொல்லப்படுகிற வணிக கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதில் சுமார் 3 இந்திய மாலுமிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இதை குறித்த வேதனையான செய்தியை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இதை குறித்த கண்டன செய்தியையும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பலாவு நாட்டு கொடியுடன் பயணித்த அந்த எண்ணெய் கப்பலில் சுமார் 24 இந்தியர்கள் உட்பட 28 ஊழியர்கள் அதிலே பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த கப்பல் மீது அமெரிக்கா நடத்தின தாக்குதலில்தான் அந்த கப்பலில் பயணித்த 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது நிமித்தமாக தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை அங்கே உறுதியாக மூடப்பட்டிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையும் தற்போது மூடப்பட்டு அங்கே உச்சக்கட்ட பதற்ற நிலை சூழ்ந்து வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீதமுள்ள மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்படுவதற்காக ஓமான் நாட்டின் துணையோடு கூட தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 21 மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு தங்களுடைய தாயகத்திற்கு அனுப்பப்பட தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவிர்க்கிற இந்திய மாலுமிகள், பிற நாட்டை சேர்ந்த மாலுமிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாக அவர்களுடைய நாடுகளுக்கு திரும்ப மீண்டும் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நேரிடாதபடி நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற மாலுமிகள் அநேகர் கடந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்டபடி அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக கூட கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்கிற அபாய நிலையில் இருந்தது நமக்கு அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்த மாலுமிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள அத்தனை பேரும் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீடித்து வருகிற மத்திய கிழக்கு நாடுகளில் நிகழ்ந்திருக்கிற போர் பதற்றமான சூழ்நிலை மத்தியிலே இந்த ஓமான் நாட்டு கடற்பகுதியில் பயணித்த ஆண்டவரே, அந்த எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் நடத்தின தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆயிரக்கணக்கான மாலுமிகள் ஆண்டவரே இந்த ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதிகளில் வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே தகப்பனை நாங்கள் அறிந்து கொண்டு கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் ஆண்டவரை சிக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, தற்போது இந்திய மாலுமிகள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே அமெரிக்க இராணுவ தாக்குதலினாலே உயிரிழந்திருப்பதை குறித்து நாங்கள் வேதனை அடைந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறாதபடி ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கப்பலில் பயணித்து கொண்டிருக்கிற மாலுமிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு அவருடைய தாயகத்திற்கு பத்திரமாக திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஒரு உயிரிழப்பு நேரிடக்கூடாது. எங்களுடைய இந்திய மாலுமிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாக தாயகம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற பதட்டமான சூழ்நிலை, ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உண்டாயிருக்கிற நெருக்கடி, இதெல்லாம் மாறி ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.